செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தி ஒரே ஒரு வரி தான் பாடியிருக்கிறோம், சரணம் தான் பாடியிருக்கிறோம். லைட்டு போட சொல்லியிருக்கிறேன். யார் யார் சும்மா உட்காந்துருக்குறாங்க, யார் யாரெல்லாம் நல்லா பாடுறாங்கன்னு பார்க்குறதுக்காக அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி கொஞ்சம் அந்த ஒயிட் லைட்டை போடுங்க, நான் ஊழியக்காரர்கள்லாம் சந்தோஷமாக பாடுறதை பார்க்கணும். கர்த்தரை தனக்கு நம்பிக்கையாய் கொண்டு, கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். எத்தனை பேர் சொல்லுங்க, கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன், வேற ஒன்றுமே நமக்கு தேவையில்லை. ஆமென். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. பார்க்குறதுக்கு 30 இயர்ஸ் தான், ஓகேவா? நீங்கள் ஆண்டவரோடு கூட 30 ஆண்டுகள் அப்படின்னும் பொழுது சந்தோஷமாக இருக்குது. 30லேருந்து 33 வரைக்கும் அதில் ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை சொல்லி நான் உங்களை ப்ளஸ் பண்ணுறேன். அல்லேலூயா. இப்போ நான் ஜீசஸ் ரொம்ப லவ் பண்ணுறேன், ஆனால் என்ன மாதிரியே நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க ஜீசஸை. அதை எப்போ யோசிப்பேன், எப்படி அது இவருக்கு மட்டும் இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் பொறாமையாக இருக்கும். இப்போ யாருக்கு ஏசு பிடிக்காதுன்னு சொல்லி, ஏசு ரொம்ப பிடிக்கும், யாரோ ஒருத்தர் டக்குன்னு கை தூக்கு பார்ப்போம், பாருங்க யா பேஸ் பாஸ்டர் கை தூக்கு, அங்கே பின்னாடி ஒருத்தர் கை தூக்கு. என்ன சொல்லணும், ஆண்டவர் நம்ம மறந்தாலுமே நம்ம எத்தனை வருஷம் அவரோட இருக்கிறங்கிறத ஞாபகப்படுத்துகிற தேவராக இருக்கிறார். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. Happy birthday to you. Happy long life to you. ஹல்லேலூயா. 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 சோதன் தகப்பனே, கிருபையின் இரக்கத்தின் இருப்பிடமே, அப்போ அந்த அருமையான நாள் மகனுடைய பிறந்த நாள், நினைவு கூறுகின்ற நாள். அதில் மிக சிறப்பாக உம்மோடு ஐக்கியப்பட்டு உம்மை ஏற்றுக்கொண்டு ரீபான் இரண்டாவது பிறந்த அந்த நாளை நினைவு கூர்ந்து 30 ஆண்டு ஐக்கியத்தை அவர் சொல்கிறார். நான் கொஞ்சம் அதில் மாறுபடுறேன். என் அப்பா நினச்சா அப்பானால நான் மாறுபடுறேன். அவருக்கு முன்கதை அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியும். குழந்தையா தவழ்ந்து என் கரத்தில் பிறந்தது, நம்ம கரத்தில். உன் தாய் ஒரு வீராங்கனை, பயங்கரமான வீராங்கனை, பேர் மேரி. இருந்தாலும் ஆண்டருக்குள்ள அவள் எடுத்த முடிவு, அவன் சொன்னான், எங்கள் அம்மா தான் ஊக்குவித்தது, என் தாயின்னு தான் சொன்னான். நான் ஒத்துக் கொடுக்குறேன். நான் அரசியல் வாழ்க்கையில் திமுகவில் பெரிய மேடை பேச்சாளராக இருந்தேன். கோயிலுக்கெல்லாம் அதிகமாக போகாமல் குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஆர்சியில் தெரியும், நாங்கள் ஆரம்ப ஆர்சி குட் ஃப்ரைடே அன்னைக்கு கோயிலுக்கு போயாகணும். அன்னைக்கு நேர்காணல் போயிட்டேன். எங்கே கலைஞர்கிட்ட நேர்காணல். அவர் கேட்பார், ஆலந்தூர் தொகுதியில் எம்எல்ஏக்கு நேர்காணல் போயிட்டேன். மேடை போகும்பொழுது கரவேட்டியை, என் வீட்டை எதிர்ப்பு கரவேட்டியை அங்கே பேசிட்டு மடித்து வச்சுட்டு பேண்டோடு வீட்டுக்கு வருவேன். அப்படி ஒரு வெட்ட வாழ்க்கை. அதனால் அவன் சொன்னாப்புல ஜபத்தில் அவன் உறுதியாக இருப்பான். அவன் மாற்றினது மகனை இப்போ ஊழியத்துக்கு கொண்டது மட்டும் இல்லை, என்னையே மாற்றிட்டான். என்னை மாற்றி ஊழியத்துக்கு கொண்டு வந்தான். நான் மனுஷனை புகழ்ந்துக்கிட்டு இருந்தேன், கலைஞர் வாழ்க அவள் ஒழிக, இந்த பேர்பட்ட படம் வரைவேன், நல்ல படம் வரைவேன். கலைஞருடைய போஸ்டர்லாம் வரைஞ்சி அவ்வளோ பயங்கரமாக. அவள் பேங்க் மேனேஜராக இருப்பா. அந்த மேனேஜர் அந்த கட்டடத்துக்கு இந்த ஷோரில் படம் வரைவேன். எல்லாரும் சொல்லுவாங்க, என்னங்க தலைப்பாட்டி இப்படி இருக்காரு. அப்படி ஒரு உதவாக்கரைன்னு சொல்ல முடியாது இருந்தேன். ஆனால் ஆண்டவருக்கு நெருக்கமாக இல்லை, ஆண்டவருக்கு நெருக்கமாக இல்லை. தேவனை அறிந்திருந்தும் அவரை நான் பிரதிபலிக்கவில்லை. நல்ல கவனிங்க. அப்போ அவருடைய போராட்டம். என்னை மாப்பிள்ளை பார்த்ததே திமுக மேடையில். நல்லா கவனிச்சிங்க. என்னை அவங்க அண்ணன் அவங்க மாமாலாம் பார்க்குறாங்க. அப்போ செல்வி நாகம்மை பண்ருட்டி ராமச்சந்திரன் இப்போ இருக்கார், அவர் மேடையில் நான் இருக்கிறேன். அங்கே தான் மாப்பிள்ளையை பார்த்து வந்தாங்க. அவளுக்கு ஆரம்பத்திலே வெறுப்பு. அவன் 2 காரியத்தை வெறுத்தா. ஒன்று வக்கீல் தொழில் வெறுத்தா, வக்கீல் பொய் சொல்கிற வேலை வெறுத்தா, வேறு வழியில் அவன் அதுக்கு வச்சுக்கிட்டான். ஏன்னா 2வது அரசியல் இதெல்லாம் பிடிக்காது. ஆனால் தேவனை விட்டுருவான். நல்ல கவனிங்க. இப்போ ஏற்பட்ட என்னை மாற்றோருக்காக முட்டி போட்டு போராட்ட ஜபம். அந்த போராட்ட ஜபம் எப்படி மாறிட்டுன்னா, ரகசியமாக அவளுக்கு ஆர்சியும் பிடிக்கல. ஆர்சியில் அங்கே தேவதை கிடையாது, அங்கே சத்தியம் கிடையாது. அங்கே சும்மா ஒரு ரிட்டன் ஒரு அட்டவணை போட்டு தான் நடத்திட்டுப்பான்.
அட்டவணை போட்டு இன்றைக்கி இந்த வசனம் போதுமா, அது அட்டவணை வசனம், அதே தான் அடுத்தது மாற்றி வைப்பான். அதை தாண்டி போக மாட்டாங்க, பைபிள் தொட மாட்டாங்க. ஒரு நாள் மட்டும் பைபிளை விரித்து வச்சுக்கிட்டு அன்றைக்கி ஒரு விதமாக நன்றி ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ அங்கே சத்தியம் இல்லை. இப்போ என்ன பண்ணால் கோயிலில் நல்ல கொஞ்சம் டைம் எடுத்து சொல்கிறேன், கொஞ்சம் அது உண்மையான ஒரு சூழ்நிலை நீ தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கோயிலில் வந்து அப்போ கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட் ஆரம்பித்தாங்க. கரிஸ்மேட்டிக் பரிசுத்தாவியுடைய இயக்கம், அது அவன் ஜீரடிக்கலை. பரிசுத்தா இயக்கத்தில் அவள் தலைவி, நான் பிரசிடென்ட் இருப்போம். அப்போ கடைசியாக வருஷம் முடியும் பொழுது அந்த நன்றி ஜெபத்துக்கு ஃபாதர் என்கிட்ட கேட்டார். அம்மாவுக்கு வந்து இயக்கத்துக்கு ஒரு மணி நேரம் கொடுத்தாரு. இது ஃபாதர் பெர்க்மன்ஸ் எல்லாம் போகிறாங்க தெரிஞ்சு சொல்கிறேன். அவனை உந்துதலுக்கு காரணமாக வந்தவங்களாம் பெர்க்மன்ஸ் ஃபாதர் சாமி ஜெபத்தோட. அப்போ அம்மா இப்படி இவங்க எல்லாமே கலந்து தெரிஞ்சவங்க சாமி அவர் இருக்கார். யாருன்னா இப்போ தாடி இருக்கிறாரில்ல, அதான் ஃபாதர் பெர்க்மன்ஸ். நீங்கள் பாடுற பாட்டில் பாதி பாட்டு அவர் பாட்டு தான் பாடுறோம். அவர் தான் பாட்டு ஊழியம் பண்ணவர். எங்கள் மேலே அவ்வளோ பிரியம். எனக்கு ஞானசம் கொடுத்து அவர் தான், என் வீட்டம்மாவுக்கும் அவர் தான் கொடுத்தாரு. திமிங்கலத்தை பிடிச்சாமான்னாரு. ஆர்சி திமிங்கலம், எப்படிமா திமிங்கலத்தை பிடிச்ச, நல்லா ஒரு அறிமையாக இருக்குது. முக்கிய எடுத்தாங்க, பெரிய பிரசங்கமே பண்ணார். அப்போ அவர் தான். நான் கேட்டேன், நான் எப்படி போனேன், எனக்கு முன்னோடி யார், இன்ஸ்பயர் பண்ணது யார்? ஃபாதர் பெர்க்மன்ஸ் பயங்கரமான ஆர்சி சர்ச்சில் இருந்தவர். இவர் எப்படிடா போனார்? நான் பின்னால் போயிட்டேன். இவர் எப்படிடா போனாருன்னு ஒன்றுமே அவசியம். நான் போனேன், பின்னால் வந்தா நடக்கவனிங்க எங்களை வழிகாட்டில் வந்து அவர் தான் எங்களை வந்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் அவ்வளோ பிரியம் நெருக்க அவர் சொன்னேன். இப்போ அப்போ அவர் ஒரு உந்துதல் என் வீட்டம்மா பயங்கரமாக வந்து. இன்னும் சொன்னால் 30 ஆண்டு காலத்தை நான் 47 ஆண்டு கொண்டு போகிறேன். நல்ல கவனிங்க. அவனுடைய ஊழியக்கார பிஸ்னஸ் மேன் ஊழியம் அன்னைக்கே அவர் தொட்டாங்க. அவன் ஊழியக்காரன் தான். யார் இல்லை, யோகா மினிஸ்ட்ரி நடத்தும் போது ஊழியக்காரன் தானே. ஊழியக்காரன் என்னதான் பிஸ்னஸ் மேன் தொழிலாக இருக்கலாம். ஆனால் உள்ளூரணி தொடப்பட்டு எப்படி தொடப்பட்டான்னா, வயிற்றில் கருவில் இருக்கிற பொழுதே தேவன்ட்ட வேண்டா, இந்த முதல் கனி உமக்கு நான் ஒப்பு கொடுப்பேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன். அன்னைக்கே எடுத்து கமிட்மெண்ட்டு. நல்ல கவனிங்க. நம்ம ஒய்ஃப் வந்து நிற்கிறாங்க பாருங்க, நான் நிற்கிறேன், அதான் பெர்க்மன்ஸ். அப்போ நம்ம குட்டி சபையா, அந்த சபை வந்து கர்த்தலாக ஆயிட்டு சபை. இப்போ அந்த சபை பேர் கர்த்தலாக ஆயிட்டு சபை. அதுக்கு முன்னால் வந்து போடுமா அவர் சமயத்தில் ஏசு நம்மோட சபை. அதுக்கப்புறம் க்ளோரியஸ் சர்ச்சுன்னு சொல்லி இப்போ சாமி ஜெபத்தில் அதை நடத்துகிறோம். இப்போ இவங்கெல்லாம் வந்து உந்துதல். இவங்களெல்லாம் யார் எனக்கு அறிமுகப்படுத்துறது? வீட்டம்மா. நான் போன பிறகு நம்முடைய பேச்சு திறமையினால், நல்ல கவனிங்க, உலகின அந்த திறமையினால் எனக்கு ஒரு ஃபோக்கஸ் கிடச்சிது. ஒரு சண்டே என்ன சொல்லுவோம், சண்டே ஆனவுடனே ஆர்சி சர்ச்சுக்கு போக மாட்டேன். என்னை ரகசியமாக சொல்லி என்னை கொண்டு இந்த பைக்கில் விட்டுருங்க, ஒரு சந்தில் போய் விட்டு வருவேன். ஒரு 2 வாரம் போனோம். எங்கடா போகிறான்னு போய் பார்த்தா ஒரு சின்ன சபை. அது நடத்துவன் பேர் சுப்பிரமணி. அவர் 4 கிளாஸ் தான் படித்தார். அவர் வாயில் தேவனுடைய வசனம் நடத்தலாம் புரிந்தது. பார்த்து ஆச்சரியப்பட்டேன். எனக்கு இவ்வளவு திறமையாக பேசுகிறாருன்னா தேவன் அவர்கிட்ட செயல்பட்டார். அடுத்த வாரம் நான் போய் உட்காந்தேன். நான் உட்காந்தோன்னு இவன் சொல்லிட்டு, வீட்டம்மா நல்லா பேசுவாங்க, அவங்கள பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் நான் தான் டீச்சர். அந்த சர்ச்சுக்கு நான் தான் டீச்சர் ஆகிட்டேன். போட்டு ஏன்னா எனக்கு நல்லா இன்னொரு வாரம் சாட்சி சொல்லணும். என் வீட்டம்மா எந்த அளவுக்கு போராடினா என்னை மாற்றுறதுக்கு. சின்ன குழந்தை, 2 சின்ன குழந்தைங்க, பையனும் தங்கச்சி பிடிவாதமாக டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போகிறாங்கிறது. இந்த மெட்ராஸை விட்டு போயிடணும், அரசியல் வாழ்க்கையை விட மாட்டார். மதுரை தான் சொந்த ஊர். மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுக்காக ஒரு வாழ்க்கையிலே பொய் சொல்லாதவா ஒரு பொய் சொல்லி இக்கோஸ் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டா. நான் பார்த்தா என்னடா இது முதல் போயிட்டு என் குழந்தை சின்ன குழந்தை நெஞ்செல்லாம் படுத்திருப்பா. 1 மாதம் தான் செத்துருப்பா. அந்த அளவுக்கு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு பிள்ளை ஏங்குது. நான் போய் பார்த்து எப்படி திருப்பி வாங்கிட்டு வந்து மெட்ராஸ் வந்துட்டோம். அப்போ இதெல்லாம் வந்து சின்ன வேலைகள் என்னுடைய பிரிஞ்சு போய் கூட எனக்கு உணர வைக்கிறதுக்கு எவ்வளோ காலம் ஆச்சு. அப்புறம் ஜபத்தில் வச்சு இன்னும் எவ்வளோ தூரம் மாற்றியா இருக்குன்னா, அந்த சர்ச்சுக்கு நான் பாஸ்ட் மட்டும் இல்லை, அந்த சுத்தப்பத்து எல்லா இடத்துலையுமே வக்கீல் பேசுவார்னா அவன் கூட்டமே வரும். ஞாயிற்றுக்கிழமை அம்பாஸ்டர் கார் எடுத்துட்டு அந்த காரில் 5 சபையில் பேசுவேன். மழை பேசிட்டு வருவோம். அப்புறம் அங்கே சர்ச்சு நடத்தலை. அப்புறம் அங்கே சர்ச் சொந்தமாக வச்ச பிறகு போகிறதில்லை. கர்த்தலா ஆகிட்டு சபை. பெர்க்மன்ஸ் கேட்டார், சபைக்கு என்ன பேர் வச்சிங்க? கர்த்தலா. எல்லாம் கர்த்தலா தானே ஆகிட்டு. அவர் இல்லாமல் ஒன்றுமே சொல்லணும்ல, அவர் கேட்குறாருல்ல, நீ போய் சொல்லுங்கிறல்ல, என்னால் ஆகிட்டு போய் சொல்லு தானே சொல்கிறாரு. நீ பாட்டுக்கு அமௌண்ட் இருக்கிற எல்லாருக்கும் போய் தெரியப்படுத்து. அப்போ கர்த்தலா ஆகிட்டு சபை அந்த பேர் வச்சு அருமையான பேர் பாரு. அது பெர்க்மன்ஸ் எங்கள் மேலே அவ்வளோ ஐக்கியம். இப்போ நீ கேட்ட அவர் எங்களை படுத்து வர சொல்வார். பேர் தெரியாது. அவர் யாரா நீங்கள் கூட பார்த்தேன், எங்கேயாவது பார்த்துருக்கேன். வக்கீலம்மா தெரியுமா? அவன் வக்கீலண்டா.
வக்கீலையா யாவை தெரியுமா, பேங்க் அம்மாவை தெரியுமா பாரு. சொன்னீங்கன்னா அவங்க நெருக்கிறவரை அவங்க நெருக்குவா. அம்மா இறந்து கூட சொன்னேன் சேர்ந்தா தெரியல. பட் அவர் அவ்வளவு தூரம் எங்கள் மேலே பாசம். அந்த சூழ்நிலையில் தான் மகன் தொடப்படுறான். நல்ல கவனிங்க. இவன் ரஷ்யாவுக்கு போகும்போது அப்போ நாங்கள் ஆர்சி ரஷ்யா போகும்போது வீட்டில் பெரிய சுருவம் இருக்கும் வாசலில், பெரிய மாதா சிலை. நாங்கள் அப்படின்னு மாறுறோம். வேறு ரஷ்யாவில் எடுத்து போட்டு உடச்சிட்டான். எதை அந்த சிலையை தூக்கி போட்டு ஒரே உடச்சி. ஆமாம், ஏன்னா அங்கே போய் பைபிள் படிக்கிறான், நேரம் கிடைக்குது. நான் எப்போ பைபிள் படிக்கிறேன், வீட்டு அம்மா விட்டு பிரிஞ்சு போனால் பாருங்க, தனிமைக்கு வந்தேன்ல. அப்போ படிக்க 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 வார்த்தைகள் விக்கிரகத்து விலையோடுன்னு சொல்கிறாரு. பைத்தியத்தை பார்க்க அவனை பாட்டு நல்லா பாட்டெல்லாம் பாடுவான். பவர் பாட்டு தான். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபமும் இல்லை, அதெல்லாம் சொரூபம் ஒன்றும் இல்லையே. அதை பாடிட்டு அங்கே வாழ்றான். இந்த பாட்டு இன்றைக்கும் பாடுறாங்க. அங்கே ஆவி உருவம் இல்லைங்கிறாங்க, உருவத்தை தடவுறான். என் ஒய்ஃபுக்கு தம்பி அவன் இன்னும் பயங்கரமான இந்த மாதா பக்தன். கோயில் இருந்தாலும் அப்படியே வந்துடுவாங்க, வர மாட்டான். எல்லா சிலையும் தடவிட்டு வருவான். இன்னைக்கு பல சிலைகளில் காலே இல்லை. மாதா காலில் ஒரு பாம்பை போட்டு மிதிச்சிட்டு இருப்பாங்க. துண்டா கிடக்குது பாம்பை துண்டாக்கிட்டான். தடவி பாம்பு 2 துண்டாரு. இவன் எதை தடவைனா பாம்பை தான் தடவிட்டு இருக்கான். அப்போ என்ன தெரியுது, மாதாவை தடவலை, மாதா காலையும் தடவலை, அதை ஓடுற பாம்பு தடவி பாம்பு 2 துண்டாயிடுச்சு. யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி பைத்தியங்கள் மௌடியங்கள் ஒன்றும் தெரியாது, விளக்கம் பண்ணாமல் இயேசுவை அறியாமல் நீ சொல்லப்படலாம். இயேசு எப்படி செய்யப்படுவார் நம்ம சொல்லித்தானே பார்க்குறோம். நீ கேட்டால் தானே, கேளா செவி வணங்கா கழுத்து, எப்படி சொல்ல முடியும்? அப்போ இதான் சூழ்நிலை. நல்ல கவனிக்கிறேன். இப்போ இதுக்காக அப்போ இந்த சூழ்நிலை தான் அவன் வயிற்றில் இருக்கும்போதே செபிச்சு என் பிள்ளை ஊழியத்துக்கு போடுறேன்னு சொல்லி அப்பமே ஊழியக்காரன் ஆகிட்டான். அவன் 48 வருஷம் ஆச்சு ஊழியக்காரன் ஆகி. அவன் இயேசு கூட அன்னைக்கே வந்தாச்சு. சந்தர்ப்ப சூழ்நிலையால் வெளிப்படுத்த முடியாமல் இருந்தோம். ஆனால் பகிரங்கமாக வெளிப்படுத்த அவர் சாமி சௌத்ராய் சபையில் முக்கியம் எடுத்தோம். இவன் மட்டும் நீ மட்டும் தான், நீ மட்டும் இல்லை, உனக்காக தனியாக கொடுத்தார்ல, தனியாக நிரப்பி கொடுத்தாரு. அப்போ யார் பாருங்க, கவரேஜ் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணது அவர் தான், தேவனுக்குள்ள நடத்துன அவர் தான். இந்த பாட்டை அங்கே பாடுறான், எஜமானே பாட்டை. அப்படி ஃபாதர் பெர்க்மன்ஸ் நீங்கள் கேட்டால் தெரியும், அவர் பாடின மாதிரி இருக்கும். அப்போ இவன் பாடி முடிச்சோடனே ஐயா பெர்க்மன்ஸ் எங்கே வந்தாருன்னு அவர் சொல்கிறார். சாமி சோபத்தில் பெர்க்மன்ஸ் எங்கே வந்தார் ஐயா கட்டி பிடிச்சி. அப்போ இவர் புளிய அரவணைப்பு கொடுத்து தேவனை உள்ள பூத்துறவங்க அவங்க தான். இப்போ நான் அரசியல்வாதி இருந்தாலும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் வீட்டம்மா பிடிவாமல் செவிச்சு அவனுக்கும் வெளிப்பாடு, எனக்கு என்ன வெளிப்பாடுனா கடைசியாக பார்த்தேன். இந்த ஊரோட்டு போனால் பாருங்க, ஆஹா இனிமே நம்ம தேவன் அப்போ உட்காந்து ஜெபிக்க படிக்க ஆரம்பிச்சதுனால என்னை தொட்டார். கல்வெட்டில் பல இடங்களில் என் பேர் ஏறி இருக்கணும். திமுக கல்வெட்டுலன்னா அந்த கல்வெட்டு ரோடு அகலப்பட தான் உடைச்சிடறான். ஒரு கல்வெட்டில் என் பேர் நீங்கல. ஆனால் 8-10 சர்ச்சு திறந்துருக்கிறேன், எல்லாத்துலையும் எங்கள் பேர் இருக்குது பாருங்க. சர்ச்செல்லாம் அங்கே திறந்தோம், ஃபைனான்ஸ் பண்ணி. அப்போ இதெல்லாம் அப்புறம் அங்கே தான் போய் பேசுவேன். வியாசப்பாடில் போன வியாசப்பாடில் நிறைய இடங்கள் இருக்குது, முளைக்கிறதெல்லாம் எல்லா இடத்துலையும் வக்கீல் பேசுகிறார். வக்கீலை விடலவன் வக்கீல் பாஸ்டர் சொல்லி அவளும். அப்போ எங்களுடைய அந்த ஊழிய எங்களுக்கு ரொம்ப நடத்தி தேவன் பலப்படுத்தார். அதனால தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துல இப்போ அம்மாவை மறக்கவே முடியாது. அவளை தான் நினைக்கிறோம். அவள் அந்த அந்த பரிசுத்த வித்தை போட்டு கொண்டு வந்தனால தான் இன்றைக்கி நீங்கள் 30 ஆண்டா நீங்கள் இன்றைக்கி விழாவை கொண்டாடுறீங்க. நல்லா கவனிங்க. அதனால் அவள் பெரிய பயங்கரம் வீராங்கனங்க. ஜபத்தில் இங்கே வந்தால் கூட எல்லாருக்கும் ஜெபம் விட்டுருப்பாள். வரும்போதெல்லாம் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறது போகிறது. அப்படி அவள் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவள் ஜெபிச்சு குழந்தைகள் பிறந்திருக்கு. பெரிய அவட்ட அற்புதம் நடந்திருக்கு. காணாப்புற குழந்தை வந்திருக்கு. குழந்தை இன்னும் ஒரு குழந்தை சவால் விட்டாங்க, எங்கள் பிள்ளைங்க எங்களுக்கு குழந்தை வரட்டும் அப்புறம் வரணாங்க. இன்றைக்கி அவரையான 4 வயசு பையன் இருக்கிறான். எல்லாம் அதாவது போராட்ட ஜபம். அந்த ஜபத்தில் என்னை மாற்றி நாங்கள் இருந்த வீடு நல்லா கவனிங்க, அங்கேருந்து மாறி போயிட்டோம். அது அடுத்த போராட்டம். அங்கே போய் திருப்பி நாங்கள் இருந்த இடத்த கீழே வீடு கட்டி, சபை கட்டி, மேலே வீடை கட்டி, அது வரைக்கும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் வந்துங்களேன். இருந்தாலும் அந்த சபையை நிறுவி, அந்த சபையை நிலைப்படுத்தி, என்னைய பாஸ்டராக்கி, நான் தான் அப்புறம் நம்ம நல்லா பேசுவோமே ப்ரீச்சர். அப்புறம் பண்ணி கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாவியை என்கிட்ட கொடுத்து அவள் போயிட்டான். யார் அரசியல் மேடையில் கத்திட்டு கிடந்தவனே தேவ மனுஷனாக மாற்றி சபையை உருவாக்கி, சபையை நடத்தி, அது கருத்தில் ஆகிட்டு சபையே உருவாகும். அப்போ எவ்வளோ பெரிய போராட்டம். இந்த நாளில் அவளுடைய நம்ம நினச்சே பார்க்கணும். அந்த தாய் தான் இன்றைக்கி அருமையான அந்த கற்பத்தின் கனி, அது தேவன் கொடுத்த கனி.
அந்த கர்ப்பத்தின் கனி இன்னைக்கு இவ்வளோ தூரம் இருக்குது. அதனால் நம்ம வந்து தேவன் இப்போ இதுக்கப்புறம் நம்ம தேவனை கூட முடியாது. இது மனுஷனை சொல்லிட்டேன், ஊழியக்காரன் சொல்லிட்டேன். ஏசப்பா கிருபை இல்லைன்னா நாம் இல்லை, வார்த்தையின் ஆழம் இல்லைன்னா நம்ம இல்லை, நம்ம சுமந்து சூழ காக்கிற தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ எடுத்துன்னு பாருங்கள், ஆதியாகம புத்தகம் கொஞ்சம் சப்ஜெக்ட் போயிட்டு வரேன். ஏன்னா வந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா பாஸ்டர் 45 பாஸ்ட் அதில் முதல் வார்த்தை 1:26 ஆதியாகமம் சொல்கிறாரு. அப்போ கடைசி வந்து இனிமேல் நாம் மனிதனை 5 நாளில் நாம் உருவாக்கியாச்சு, 6ஆம் நாளில் மனிதனை உருவாக்குவோம். எப்படி உருவாக்குறாரு? நமது சாயலாகவும் நமது உருவத்தின் பிதா குமாரன் பரிசுத்த உட்கார்ந்தாங்க, 3 உட்கார்ந்துக்கிட்டாங்க. இனிமேல் நமது சாயலாக உருவத்தின்படி மனிதனை உருவாக்குவோமாக. அப்படி தான் நம்மளை உருவாக்கியிருக்காரு. அவர் சாயலாக இவ்வளோ பெரிய கிருபை பாருங்கள். நம்ம சாயலை விட்டு எங்கேயோ போயிட்டுருக்கோம், வேறு பக்கம் சாஞ்சி கிடக்கிறோம். அப்போ தேவ மனுஷனாக நம்மளை உருவாக்குறாரு, ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அந்த அற்புதமான அந்த அந்த க்ளோரி ஸ்ப்ளெண்டர் அந்த மகிமையில் படைச்சார். அந்த மகிமை கெடாமல் இருக்குன்னு சொன்னார். இவங்க விளக்கப்பட்ட கனியை சாப்பிட்டாங்க, ஒரு பாவ பிரவேசத்தில் எல்லாத்தையும் இழந்தாங்க. முதல் பாவம் தேவனுக்கு அடங்காமை, கீழ்ப்படியாமை. 2வது பாவம் சாக்கு போக்கு, ஏம்மா நீ எங்கே போயிட்ட, என்ன நீ விளக்கப்பட்ட கனியை சாப்பிட்டியான்னு கேட்குறாரு. அவன் நான் இல்லை ஆண்டவரே, எனக்கு ஏற்ற துணையாக கொடுத்தீங்களே அது விரையாக போச்சுக்கிறான். ஏற்ற துணை விரையாக போச்சு. அவன் தனித்து இருப்பது அளவில் சொல்லி ஏற்ற துணையை கொடுத்தாரு. அவன் தான் வினையாகிறான். அவன் சாப்பிட்டு அவனுக்கு கொடுத்து பாசத்திற்கு அவன் சாப்பிட்டுறான். அவளை கேட்டா ஏவாளினா நானும் இந்த சர்ப்பம் தான் சாக்கு போக்கு. 2வது பாவம் சாக்கு போக்கு, முதல் பாவம் கீழ்ப்படியாமை. அவர் பார்த்தார், புறம் தள்ளிட்டார், கழுத்து போய் தள்ளிட்டார். இன்ன வரைக்கும் மனுக்குலம் பாவம் பழுத்து போச்சு, பலத்த பாவம். அதனால் அந்த மீட்டெடுக்க மகனே அனுப்புகிறார். லூக்கா 19:10 நினைக்கிறேன். அந்த வார்த்தை அருமையான வார்த்தை. ஆமாம், இழந்து போனதை மீட்கவும் ரட்சிக்கவுமே தேவகுமாரன் வந்தார். அப்போ இழந்து போன நம்ம மகிமை பெறுவதற்காக அவர் சிலுவை சாவை ஏற்றுக்கொள்கிறார். இந்த பாத்திரம் என்ன விட்டாங்கன்னா நலமாக இருக்கும். கொஞ்சம் இப்போ மனித பழகின்னு சொல்கிறாரு, இருந்தாலும் சுதாரிச்சுக்கிட்டு இது என் சித்தம் இல்லை தேவை உன் சித்தம் சொல்லி ஒப்பு கொடுத்து கையில் ஆணி காலில் ஆணி தலை முழுமுடி எல்லாம் உடம்புல ரத்த கலரியாகி அவர் அழகுள்ள முகம் அந்திக்கேடானது. ஏசி 53 அழகுள்ள ஒரு முகம் அந்திக்கேடானது, மனுஷனால் பார்க்க செய்யக்கூட அளவுக்கு அவ்வளோ மேசமாச்சு. இப்போ எல்லாம் குறித்து பாருங்கள், மனுஷன் அவரை பார்க்கறதுக்கு யோசிக்கிறான். அப்பேற்பட்ட நிலைக்கு தன்னையே தாழ்த்தி, சிலுவை மட்டும் தாழ்த்தி, அடிமையின் தன்மை பூண்டு, பிலிப்பியர் 2 வரும், பூண்டு அவர் பண்ணனால எல்லா நாமத்துக்கும் மேலாக அவரை தேவன் உயர்த்தி பிடிச்சார். அந்த நாமத்துக்கு அதுக்கு முன்னாடி எல்லா முழங்கால் முடங்கும், எல்லா தலைகளும் தாழ விடும். அப்போ தேவனுடைய வரலாறு பாருங்க, அவர் அப்படி ஒப்பு கொடுத்தனால தான். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஊழியக்காரனை பற்றி சொல்லும்போது அருமையான வார்த்தை, ஊழியக்காரனுடைய பாதங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறது. என் பாதம் அழகுங்க, உங்கள் பாதம்லாம் அழகுங்க. 30 வந்தீங்கன்னா 30 பாதம் அழகு. இப்போ புரிஞ்சு பாருங்கள், அழகாக இருக்கும். அந்த அழகை வந்து தேவன் ரசிக்கிறார். நம்ம கூட தெரியாமல் இருக்கலாம், ஆமாம். ஆனால் தேவன் அழகு, அந்த அழகுங்கிற வார்த்தை ஊழியக்காரனுடைய பாதத்துக்கு போயிருக்கு. எதையும் நான் மறைக்க மாட்டேன், ஊழியக்காரனுக்கு மறைக்க மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு எதையுமே அவர் மறைக்க மாட்டார், நண்பன்னு சொல்கிறாரு. மறைக்க மாட்டேன், உங்களுக்கு எவ்வளோ கனப்படுத்தா இருப்பாங்க ஊழியக்காரனை. அவ்வளோ ஊழியக்காரங்கிறதுல பெரிய கிரெடிட். இன்றைக்கி உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்ட்டு ஊழியக்காரன் தான். அது என்ன சொல்கிறாரு, போதகர்னு சொல்லாதப்பா, நான் தான் போதகர், நீ போதகர்லாம் சொல்லாத, இவங்க சீனியர் பாஸ்டர் அந்த பாஸ்டர் சொல்லிட்டு இவங்க உலகத்தில் உட்காந்துடுறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஊழிய பாதையில் இருக்கும்போது தேவன் உங்களை வந்து கண்காணின்னு நம்ம பைபிள் சொல்லுது. கண்காணி, தீமோத்தேயு 3 நினைக்கிறேன். கண்காணி, சபையை கண்காணிக்கிறவன் கண்காணி. உலக ரீதியாக அது கண்காணி, அவங்க அசிங்கமான வார்த்தை தெரியலாம். ஆனால் கண்காணி பற்றி ஒரு இலக்கணமே சொல்கிறார். சபையை நடத்த தெரியணும், நல்ல மனசு இருக்கணும் அப்படின்னு நிறைய வார்த்தைகள் போட்டு உங்களை எவ்வளோ இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கிரெடிட்டுங்க. யாக்கோபு 3:1 சொல்கிறது, நீ போதகராக ஆசைப்படாத. எப்போ நீ போதகராக ஆசைப்படாதுன்னு அவ்வளோ கனமான ஊழியம். ஆரோன் போல அழைக்கப்பட்டால் அல்லாது அந்த கனமான ஊழியத்தை பண்ண முடியாது. அப்போ அந்த ஊழியத்தை சொல்கிறாரு, நீ போதகராக ஆசைப்படாதுன்னா அதிகமான தண்டனை, நீ தப்பு பண்ணால் அதிக தண்டனை. உஷார், பாரா உஷார்னு சொன்ன மாதிரி நம்ம உஷார்னா சபையை நடத்துகிறவங்க, நம்ம சபையை நடத்தணும். குடும்பத்தை நடத்துனா சபையை நடத்த லாய்க்கலைங்கிறாரு. முதல்ல குடும்பத்தை நடத்தணும், உன் பிள்ளைகளை வந்து நடத்தணும். எவ்வளோ நமக்கு சொல்லித்தராங்க, எவ்வளோ நிறைய காரியங்கள். அதனால் நம்ம ஊழியர் மத்தியில் நான் வந்து உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, எல்லாம் உங்களுக்கு தெரியும், வேதத்தில் போதிக்கப்பட்டிருக்கீங்க. நான் கொஞ்சோட மூத்த நீ சீனியர் பாஸ்டர் இல்லை, அது சொல்லக்கூடாதா?
அதை சொல்லப்படாத சொல்கிறேன் பாருங்க. நான் ஒருத்தன் அது உலகத்தில் அந்த மாதிரி நான் வாய் குளருங்க, நாவு குளரும். சாத்தான் உள்ளே வரான்ல, யாரை விழுங்கலாம் உண்டு கட்சிக்கு செய்யும் போல காத்து. ஒன்று பேர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மட்டும் யாராவது வாசிங்க. 1:5-7 அழகாக சொல்கிறாரு, விழிச்சிருங்கள் விழிச்சிருங்கள். வாசிங்க, விழிச்சிருங்கள். 5:7 1 பேர் 5:7 விழிச்சிருங்கள். யாரை விழுங்கலாம் என்று சுற்றி திடுற சாத்தான் உங்களை அப்படியே சுற்றி சுற்றி வரான். அதனால் விழிச்சிருங்க. என்ன வாசிங்க, தெளிந்த புத்தி உள்ளவா இருங்கள், விழிச்சிருங்கள். ஏனெனில் உங்களுக்கு எதிராளியான சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று அவன் சுற்றி திரிகிறான். அவன் அதான் வேலை. இந்த வார்த்தையெல்லாம் பிடிங்கிடுவான், தேவனை விட்டு விலக்கிடுவான். எல்லாம் நம்ம ஊழியக்காரனுக்கு ரொம்ப கவனம் வேணுங்க. ஊழியக்காரர் அதான் சொன்னார், அதிக தண்டனை. நிறைய பேர் தப்பில் விழுந்துடுறாங்க, ஊழியக்காரங்க நிறைய பேர் விழுந்துடுறாங்க. ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லிட்டு இவங்க மற்றவங்க கொடுத்து காசு வாங்கிட்டு இவங்க ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு இவங்க நான் சபைக்கு போனேன் சொல்கிறேன், பேர சொல்ல 4 காணிக்கை. ஆனால் காணிக்கை 4 ஒரு முதல் காணிக்கை வந்து சர்ச்சு காணிக்கை, 2வது என் பசங்க 3 பேரும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அது காணிக்கை, கரண்ட் பில்லுக்கு ஒரு காணிக்கை. இப்படிலாம் காணிக்கை வாங்கிட்டு நான் திட்டினேன், போய் இந்த காணிக்கை வாங்கியாங்க, உங்கள் காணிக்கை நாங்கள் கூட தரோம் அப்படின்னு என் வீட்டில் கொடுப்பா. எங்கே போனாலும் ஒரு பாஸ்டர் பையன் தான் பார்ப்பார், என் பையன் பார்ப்பார். அப்பாவை கூப்பிட்டு போஸ்டர் ஒட்டிட்டு காசு வாங்கிடுவார். தேவருக்கு அப்பா மோகன்தாஸ் பாஸ்டர். அவர் யாருன்னா கேளுங்க, அவர் ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸ், போலீஸாக இருந்து லஞ்சம் வாங்கி தள்ளப்பட்டவர். இங்கே தள்ளப்பட்டவர் தேவனுக்குள்ளே சேர்க்கப்பட்டவரா? நீ பண்ண அங்கே தள்ளிட்டு இதை நான் ஈஸியாக போச்சு. அவரை வச்சு அவர் தம்பி 5 ஒரு சபை நடத்துகிறாங்க. எல்லாருமே 5 சபை நடந்துட்டு இருக்கு. இந்த 5ல் தான் பேசுவேன். இவங்க அவங்க லைக் பண்ணுவாங்க. ஐயா அவர் வந்தா நான் வந்து உட்கார்ந்து படித்து ரொம்ப ரொம்ப கருதலான சத்தியங்களை தேவனுடைய ஆவியின் பார்த்து அமர்ந்து அவர் தான் சொல்லி தருவார். அதை வச்சு கேட்டு நல்லா இப்போ வந்து பைபிள் அப்படி தொடக்காமலே பேச முடியும். அந்தளவுக்கு ஆண்டவர் நம்ம கருவாகிட்டார். பெருமை சொல்ல அவரை வார்த்தை தான் நமக்கு, அந்த வார்த்தை தான் கூட வாழ வைக்கிறது. இந்த வார்த்தைக்கு நம்ம வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவியோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். அது வாழ்க்கைக்கு பொய் சொல்லக்கூடாதே, பொய் சொல்லக்கூடாதுன்னா ஏன் பொய் சொல்கிறீங்க? புறம் பேசக்கூடாத, பேசவே முடியாதே. அப்போ நேரப்போக்கு எல்லாம் தேவனோட தான். ஆரம்பம் ஆல்பா அவர் தான், ஒமேகா அவர் தான். அங்கே ஆரம்பித்து அவர்கிட்ட தான் முடிக்கணும். நீங்கள் எங்கே போனாலும் அது வசனம், அழகான வசனம் ஒன்று சொல்லுது, தேவனுக்குள் வேர் பற்றி நீங்கள் படணும். நீங்கள் எப்படி படணுமா? உங்கள் காது வந்து பேஸ்மெண்ட்டு அங்கே இருக்கணும். அதான் வனத்தில் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, வனத்தில் மேய்ஞ்சி இடத்துல அடையணுமா. வேலைக்காக வெளியே போனால் கூட ராத்திரி வீட்டுக்கு வந்துடணும். வனத்தில் ஆடு மேயும், அந்த இனத்தோடு வந்து அடைஞ்சிடும். வனத்தில் மேய்ஞ்சி இனத்தில் அடை சொல்கிறார். எங்கேயும் போ, தேவனும் அவர்கிட்ட வந்து நின்று. அப்போ அந்த பயம் இருக்கும், அவரோட வாழ்கிற பயம் இருக்கும். அவரை சமூகத்துக்குங்க. இந்த வசனம் 2 வசனம்னு சொல்கிறேன். அந்த பிரசங்கியில் 7:29 சொல்வார், தேவன் மனிதனை செம்மையாகத்தான் படைத்தார். அவர் செம்மையாக தானே படைச்சார், நம்மளை அவர் போல தானே படைச்சார். ஆனால் அவர்களோ தங்களுக்கென்று உபாய தந்திரங்களை கற்றுக்கொண்டார்கள். நீ சாக்கு போய் சொல்கிறதுக்காக சினிமா பார்த்து வந்துட்டேன், அது பண்ணிட்டேன், வாலிபத்தை அனுபவிச்சிடுறேன், வாலிப நாட்கள் சிருஷ்டியை நினைக்கிறார். பிரசங்கி 12:7 சொல்கிறாரு, உன் வாலிப நாட்கள் முடியும் சிருஷ்டியை நினை, அப்புறம் பார்த்துக்கலாம், ஆண்டு உண்டு போனால் வயது உண்டு போகும் அப்படின்னு நினச்சிட்டு போய் எல்லாத்தையும் விட்டு அனுபவிக்க உட்காந்துருவான். அப்போ வார்த்தைக்கு நீ வாழலையே, வார்த்தைக்கு வாழலை. அதை சொன்னார். அதை கடைசி அந்த வசனம் 12வது அதிகாரத்தில் கடைசி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய கிரியையும், அது மட்டும் வாசிங்க, ஒவ்வொரு கிரியையும் அந்தகாரத்தை இருட்டில் செய்கிறவனுடைய காரியங்களும் நன்மையாலும் தீமையாலும் தேவன் நியாய தீர்ப்பை கையில் தராசு தூக்கிட்டார், நியாய தீர்ப்பில் கொண்டு வருவார். வெளிப்படுத்த விசேஷம் 21ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. 21:12 அப்படி சொல்கிறேன். சிக்னல் வந்தாச்சு. நான் போயிட்டே இருப்பேன். சாரி இருக்குல்ல சார். சீக்கிரமாக வருகிறேன். 21 இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன். நான் வருகிற பொழுது அவனவன் செய்த காரியத்துக்குள்ள பலரை என் கை மேலே கொண்டு வருவேன். இதான் உண்மை. அப்போ இதை நீங்கள் தயார்படுத்துக தான் சபை ஊழியம். இப்போ தேவன் அறிவான ஆளுக்காக நன்றி செலுத்துகின்றேன். அப்போ அருமையான மகன்
அப்போ ஒரு குட்டி பரலோகமே இருக்கிறது. நான் பலமுறை வந்திருக்கிறேன். இனபந்துக்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவாங்க. அதில் ஒரு சுவை இல்லை. இன்னைக்கு பாருங்கள், குட்டி பரலோகம், தேவ பிரசன்னம். இவ்வளவு 30 பாஸ்டர்ங்கிறது லேசான காரியம் இல்லை. எல்லாரும் பயங்கரமான பவர்ஃபுல், எல்லா பவரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு குட்டி பரலோகத்தை உருவாக்கி, பிதா இருக்காரு, குமாரன் இருக்கிறாரு, ஆவியார் இருக்கிறாரு, போர் இறைவன் சேர்ந்து பிள்ளையை ஆஸ்வதிக்கிறாங்க. நாமளும் கூட சேர்ந்து ஆசிரியப்போம், பலப்படுத்துவார், சொல்லப்படுத்துவார். அவர் வந்து நான் பிஸ்னஸ் மேன் இல்லை, ஈஸ் ஊழியக்காரன். அதை வந்து அவர் மாற்றிக்கணும். ஊழியக்காரர் இல்லாமல் இவ்வளோ ஊழியக்காரர் இப்படி வருவாங்க. அந்த உந்துதல் என்ன சொல்கிறீங்க? அது ஒரு கவர் தானே. அந்த பவரை தேவன் கொடுத்தாரு. தொடர்ந்து அவர் குடும்பம், பிள்ளைகள் நடத்துகிற இந்த ஆஃபீஸ் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து பல ஆண்டுகளை, 100 ஆண்டுகளை கூட காணந்த கிருபை கொடுத்து அவர் ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற, அவர் சுவிசேஷத்தை பறைசாட்டுகிற ஒரு பெரிய போராளியாக இருந்து அவர் உங்களுக்கு உதவி செய்யணும், ஒத்தாசை தரும் பருவதமாக நீங்கள் இருக்கிறீங்க. அந்த பருவத்தின் நிலையிலே அவர் இருந்து காரியங்கள் நடப்பிக்க அவரை ஆசீர்வதிக்கிறோம். சபையார் மொத்தமாக சேர்ந்து ஆசீர்வதிக்கிறோம். 30 பாஸ்டர் அவங்க மேலே கை நீட்டு வைப்போம். ஒரே நிமிஷம் எல்லாம் அவர் நோய் கை எஞ்சிருப்பான். அவரை எல்லாரும் அவருக்கு நோய் கை நீட்டுங்க. அப்பா 30 பாஸ்டரோடு சேர்ந்து நானும் ஒரு பாஸ்டர், என் தேவடைய அப்பா, என் மகன் உன் பாஸ்டர் தான். அவனை ஆண்டவர் நீங்கள் உங்களுக்கு இன்னும் ராஜ்யத்துக்கு என்று தெரிந்து உண்ணி வேறுபிரித்து எடுத்தீங்க, பலப்படுத்த சலப்படுத்துங்க. லாபத்திலே நாங்கள் ஜெயம் விழுகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.